முதல்வரின் தாய்மானவர் திட்டம் எங்கு தொடங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. சென்னையில தான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முதல்வரின் தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைக்க போறாங்க. நம்ம நாட்டுல வறுமையினால பாதிக்கப்படுறாங்களே, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அவங்கள பொருளாதார அளவுல மேம்படுத்தணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் தாய்மானவர் திட்டம் பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க. அந்த திட்டத்தின் கீழ் தான் இப்போ ரீசெண்டா அன்பு கரங்கள் திட்டமானது 2 பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்காக தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரேஷன் பொருட்களை 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுடைய வீடுகளுக்கே கொண்டு போய் டோர் டெலிவரி மாதிரி அவங்க வீடுகளுக்கே கொண்டு போய் சேர்ப்பதற்காக இப்போ முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை சென்னையில தொடங்கி வைக்கிறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். வட சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகரத்துல தான் இந்த திட்டத்தை, அதாவது முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. இதன்படி பாத்தீங்கன்னா தனியாக வசிக்கக்கூடிய 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுடைய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களானது வழங்கப்பட இருக்கு. இந்த திட்டத்துல எவ்வளவு பேர் டார்கெட் பண்ணிருக்காங்கன்னா 21,70,454 பேர். அதாவது முதியவர்கள் ஒரு 20,42,657 பேர், மாற்றுத்திறனாளிகள் 1,27,797 பேர்னு சொல்லிட்டு மொத்தமா 21,70,454 பேரை டார்கெட் பண்ணி தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதன்படி ரேஷன் பொருட்களை எந்தெந்த கிழமைகள்ல அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா ஒவ்வொரு மாசத்துலயும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில அவங்க வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு 30.16 கோடி செலவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.